இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வீட்டில் தோரணம்லாம் கட்டியிருக்கோம் வாசலில். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி கொண்டாடினோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீட்டு வாசல்லலாம் நல்லா கோலம் போட்டுட்டு தோரணமெல்லாம் கட்டிட்டு நாங்கள் ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம். பூவெல்லாம் வாங்கி எங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையில் உள்ள ஃபோட்டோ எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு விளக்கெல்லாம் தேய்ச்சி விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அப்புறம் ஒரு சந்தனத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சோம். பொதுவாகவே நம்ம எல்லோரும் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் ஃபஸ்ட்டு சந்தனத்தால் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம பூஜை பண்ணுவோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வேறு, நம்ம பண்ணாமல் இருக்க முடியுமா? அதனால் சந்தனத்தில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு குட்டியோண்டி வெள்ளி பிள்ளையார் ஒன்று உண்டு. அது எனக்கு மேரேஜ் ஆகும்போது ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கினது. எனக்கு வெள்ளி பிள்ளையார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த பிள்ளையார் எப்போதும் நான் வச்சு சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி அந்த பிள்ளையாருக்கும் நாங்கள் பூஜை பொட்டுலாம் வச்சு பூவெலாம் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோட காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ஈவினிங் தான் நாங்கள் எல்லாத்தையும் நெய்வேத்தியெல்லாம் படைச்சிட்டு ஈவினிங் தான் சாமி கும்பிட்டோம். பாருங்கள், ருத்துக்குட்டியும் பிரதிக்குட்டியும் மணி அடிக்கிறதுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க. நான் தான் மணி அடிப்பேன், நீ தான் மணி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் 2 மணி உண்டு. அதனால் நாங்கள் ஆளுக்கு ஒன்று கொடுத்து அடிச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ருத்து தான் ரொம்ப ஆர்வமாக அந்த பெல்லை வாங்கி அடிச்சிட்டு இருந்தான். எங்கள் அம்மா தான் அங்கே எல்லா பூஜையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, பிரதிக்கும் ருத்தும் அவங்க அப்பா கிட்டே சேர்ந்துட்டா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் அம்மா பூஜை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து சாம்பிராணி காமிச்சிட்டு வந்தாங்க. காமிச்சிட்டு அப்புறம் கடைசியாக பூஜை ரூமில் வச்சு சாம்பிராணி காமிச்சாங்க. எப்போதும் சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக காமிக்கணும் சாமி கும்பிடும்போது. அதனால தான் நாங்கள் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிச்சிட்டு கடவுளுக்கும் நாங்கள் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் சூடம் ஏற்றி சாமி கும்பிடுவோம். எங்கள் வீட்டு பூஜை அறையில் என்ன தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு முத்துமாலை அம்மன் இருக்காங்க, எங்கள் ஊர் கோயில் முத்துமாலை அம்மன். அப்புறம் பிள்ளையார், லக்ஷ்மி, பெருமாள் 3 பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ 2 இருக்குது எங்கள் வீட்டில். ஒன்று எங்கள் கல்யாணத்துக்கு கிஃப்டாக வந்தது, இன்னொன்று நாங்கள் வீடு பால் காய்க்கிறப்போ நாங்கள் ஒன்று வாங்கினோம். அப்புறம் திருச்செந்தூர் முருகர் இருக்காங்க, அப்புறம் பிள்ளையார் இருக்காங்க. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள சாமி இவ்வளோ தான் இருக்கிறாங்க. நம்ம இன்னும் பெரிய வீட்டுக்கு போனோன்னா இன்னும் நிறைய தெய்வங்கள்லாம் வச்சு வழிபடலாம். அப்புறம் சிவன் ஃபோட்டோ ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிருந்தேன். எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல, மறந்துடுச்சு. நெக்ஸ்ட் டைம் சிவனும் நம்ம ஒரு குட்டியாக சிவனோட சிலை வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். இப்போ சூடம் காமிச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலை செஞ்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய மேரேஜுக்கு முன்னாடிலாம் நானே பிள்ளையார் செஞ்சுருவேங்க களிமண்ணில். ஒரு தடவை நான் அந்த வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் எப்படி விநாயகர் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக பண்ணிடுவீங்க. அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து உங்கள் வீட்டில் நீங்களே விநாயகர் செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். அவ்வளோதாங்க, பூஜை முடிஞ்சுது. நாங்கள் எல்லோரும் கற்பூரம் தொட்டு கும்பிட்டுட்டு திருநார் குங்குமம்லாம் பூசியாச்சு. என்னோடய பிரதிக்குட்டி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே அம்மா எனக்கு கொழுக்கட்டை தாங்கம்மா, ஆப்பிள் தாங்கம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் தங்கம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டதும் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரசாதம்லாம் எடுத்து கொடுத்தோம். நம்மளும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தானே அப்படி கேட்டிருப்போம்ல, எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. வீட்டில் நிறையா நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடும்போது அம்மா எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்போம். அம்மா நம்ம எச்சி பண்ணக்கூடாது, சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இது என்னென்னா, வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோவிலேருந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலமாக சப்பரம் வந்துச்சு. விநாயகர் வந்தார். நாங்கள் அதை தான் பார்த்துட்ருந்தோம். ஒரே ஒரு மேளதாளத்தோடு தான் வந்துச்சு. அதாவது ஒரே ஒரு ஜண்டா மேளமும் ஒரு குட்டி மேளமும். இது என்ன வாத்தியம்னு எனக்கு தெரியல. இது
இதுவும் வந்துச்சு. அப்புறம் வந்து திருப்தியாக நாங்கள் பிள்ளையார் அப்பாவை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்காய் பழம் அதெல்லாம் அர்ச்சனையும் கொடுத்தோம். அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு ரொம்ப திருப்தியாக நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியை முடிச்சாச்சு. நீங்களும் உங்களோட விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விநாயகருக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணாங்க. அந்த வீடியோவும் நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.